இந்த நிலால காலை வச்ச நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர்கிட்ட போயிட்டு எல்லாரும் மைக்க நீட்டினாங்க. சார், மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கீங்க சார், என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு எல்லா டிவி நியூஸும் அவர்கிட்ட மைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டும் போது அவர் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தாராம். நான் நிலால காலை வச்சது பெருசு இல்லையா, பரலோக தேவன் பூமியில காலை வச்சாரு, அதுதான் மிகப்பெரிய சாதனை. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். மனிதன் தன்னை கடவுளாக காண்பிக்கிற இந்த உலகத்தில் கடவுள் மனிதனாக அவதரித்தார் என்றால் இயேசுவை தவிர எவரும் இல்லை. நான் ரொம்ப தனிமையா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இம்மானுவேலாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன். நாங்களை ஏமாற்ற நினைப்பவர்களை அவர் ஏமாற்றுவார். இயேசுவின் பிறப்பு உங்களுக்கு ஆச்சரியத்தை கொண்டு வரும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. போதும், நன்றாக கவனிங்க. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஒரு நிச்சயம் நடந்திருந்ததை வேதம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. திருமணமாகல, ஜஸ்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் தான் இருக்கு, ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனாலும் இவள் எப்படி இருக்கிறா, கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்ற ஒரு செய்தி கேள்விப்படும் பொழுது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இவள் யோசேப்பு மூலியமாக கர்ப்பம் தரிக்கப்படவில்லை, பரிசுத்த ஆவியானவராலே இவள் கர்ப்பம் தரிக்கப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப என்ன அப்படின்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாத்தியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வந்தார்னா சாத்தியமாகும். ஹல்லேலூயா. ரெண்டு பேர் சேர்ந்தாதான் குழந்தை பெறணும், அதுதான் முறை, அதுதான் சாத்தியம், அதுதான் கூற்று. ஆனால் இங்க ரெண்டுமே நடக்கல, வித்தியாசமா நடக்குது. ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு. ஆனா இவள் கர்ப்பம் தரிக்கப்பட்டாள். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவள் மேல் இறங்கினபடினாலே அவர் அப்பேற்பட்டவர் கர்ப்பத்தை அடைந்தாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல் வரும்பொழுது எப்பேற்பட்ட அசாத்தியமான காரியங்களையும் சாத்தியமாய் மாற்றுவார். எதெல்லாம் முடியல நம்ம யோசிக்கிறோமோ எல்லாவற்றையும் முடித்து தீரும் அளவும் உங்களோடு கூட இருந்து மிகப்பெரிய காரியங்களை அவர் செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் பிறப்பிலே உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வரட்டும், ஒரு நம்பிக்கை வரட்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நல்ல நாளிலே எதெல்லாம் முடியல, எதெல்லாம் ஆகவில்லை என்று யோசிக்கிறோமோ அவைகளை முடித்து வைத்து, அவைகளை இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்து என்னை சந்தோஷப்படுத்த, என்னை மகிழ்ச்சியாக்க, அநேக ஆச்சரியப்படுத்த அளவுக்கு மகிமையான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவின் பிறப்பு உங்களுக்கு ஆச்சரியத்தை கொண்டு வரும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? ஆச்சரியம். எப்படி ஆயிற்று? How is possible? ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் தான் முடிஞ்சிருக்கு, கணவனும் மனைவியுமா ஆகல, திருமணம் ஆகல. ஆனா எப்படி சாத்தியம் பிரதர்? எப்படி சாத்தியம் சிஸ்டர்? How is possible? மரியாள் கர்ப்பம் தரிக்க காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஒரு மாத்திரை போட்டா தலைவலி போதுன்னா டாக்டர் சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாத்திரை போடு, அந்த மாத்திரை போடு, வயிற்று வலி சுகமாயிடும், தலைவலி சுகமாயிடும். ஆனா சில நேரத்துல டாக்டராலே என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. டாக்டர் சொல்லுவாங்க, உன் கணவனை கூப்பிட்டுக்கோ, எங்களால என்னெல்லாம் முயற்சி பண்ணோம், ஆனா எங்களால இப்ப முடியல, உன் கடவுளை கூப்பிட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. டாக்டர் படிச்ச படிப்பு தோத்து போயிடும், மாத்திரை மருந்து எல்லாம் தோத்து போயிடும். ஆனா பரிசுத்த ஆவியானவரை கூப்பிட்டீங்கன்னா மாத்திரை மருந்து செய்ய முடியாத வல்லமை, அற்புதத்தை தேவ ஆவியானவர் உங்க வாழ்க்கையை செய்து முடிப்பதற்கு அவர் போதுமானவன். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்ப நல்ல கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவரே, கம் ஆன் சபையே, ஹல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கும்.
இனி கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி ஒரு ஆச்சரியமோ, மரியாள் எப்படி ஒரு கர்ப்பம் தரிக்கப்பட்டது ஒரு ஆச்சரியமோ, உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றி அநேகருக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆச்சரியத்தை அவர் ஏற்படுத்துவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் ஆச்சரியமான காரியத்தை செய்வார். ஆமென். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் இடுவாயாக. ஆமென். அல்லேலூயா. ரொம்ப ஃபேமஸான ஒரு வார்த்தைல, கிறிஸ்துமஸ்னாலே இந்த வார்த்தை அநேக நோட்டீஸ்ல, வால் போஸ்ட்ல, வெளியில அங்க இங்கன்னு போட்டு இது ரொம்ப பிரபலமான ஒரு வசனம். ஏன்னா இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். அல்லேலூயா. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவு, மிகப்பெரிய ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை வரட்டும். இம்மானுவேலாகிய கர்த்தர் என்னோடு என் குடும்பத்தோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இந்த காலையில உங்கள் மேல் வருவதாக. ஹalleluya. Sometimes we feel it. நான் ரொம்ப தனிமையா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என் கண்ணீரை துடைக்க யாருமே இல்லை, என் மன சஞ்சலங்களை போக்க யாருமே இல்லை. யாராவது ஒரு ஆறுதலான வார்த்தையை பேச மாட்டாங்களா? யாரும் என்ன தேய்ச்சி விட மாட்டாங்களா என்ற மிகப்பெரிய ஒரு காரியத்துல அநேகர் தள்ளப்படுகிறோம், தள்ளப்பட்டும் இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா இந்த கிறிஸ்துமஸ் நாளில ஆண்டவர் சொல்றாரு, இம்மானுவேலாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹalleluya. ஒருவேளை உன் சொந்த பந்தங்கள், உன்னுடைய நட்பு வட்டாரங்கள், உன்னை அறிந்தவர்கள் உன்னை விட்டு விலகி போலாம், உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நல்ல நாளிலே உனக்கு ஒரு தைரியத்தை, உனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. நீ கவலைப்படாத, நீ தனித்தவள் அல்ல, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை. I don't care about anything because my God is with me. நீங்க பவுலை போய் கேளுங்க, தாவீதை போய் கேளுங்க, சொல்லுவாரு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும்? No one stand against me because the heavenly Father is with me. பரலோக தகப்பன் என்னோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு எதை குறித்தும் கவலையே இல்லை. இன்னைக்கு அந்த நம்பிக்கை வரட்டும். ஏசப்பா என் கூட தான் இருக்கிறீங்க, என் கூட இருக்கிறீங்க, நான் எதை குறிச்சும் வரி பண்ண போறது இல்லை, என் கூட இருக்கு. அதுதான் எனக்கு மிகுந்த சந்தோஷம். மத்தேயு 2:3 வாசிங்க. ஏரோது ராஜா இதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் சந்தோஷப்பட்டார்கள். அப்படியா? அப்படியா? கலங்கினார்களாம். ஹலோ, ஏன் கலங்கினாங்க? ராஜா பிறந்துட்டார்னு கேள்விப்பட்டவனே அஸ்திபாரமே ஆடுது. அஸ்திபாரம் ஆடுது. ஏன்னா இயேசுவின் நாமம் சொன்னால் வேதாளம் பாதாளம் எல்லாம் நடுங்கித்தானே ஆக வேண்டும், எல்லாவற்றும் கலக்கம் உண்டாகிதானே ஆக வேண்டும். ஏனால் எல்லா நாமத்திலும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமம் மாத்திரமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நல்ல கைகளை தட்டி இயேசு ராஜாவை கமான். ஹalleluya. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம். இந்த நாமத்தை சொன்னாலே நடுங்குறாயா? யார் நடுங்கிறது? ஏரோது. ஜனங்க நடுங்குறாங்க. ராஜாவே நடுக்கம் காண்றானா? எப்படிப்பட்ட நாமம்னு பாத்துங்க. ராஜாவை பார்த்துதான் ஜனங்க நடுங்கணும், ராஜாவை பார்த்துதான் சத்து நடுங்கணும். ஆனா அவனே நடுங்குறானா? அப்பேற்பட்ட நாமம் எங்க அப்பாவுடைய நாமம். ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலே, இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு தைரியம் உங்களுக்குள்ளே வரணும். ஆண்டவர் அப்பேற்பட்ட நாமத்தை என் கரத்தில் கொடுத்திருக்கிறார். இந்த நாமத்தை கொண்டு எதையும் தாண்டுவேன், எதையும் ஜெயிப்பேன், எதையும் சமாளிப்பேன். ஏனால் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் என்னோடு கூட இருக்கிறது, எனக்காக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. சில
பேருக்கு என்ன தெரியுமா, பணம் இல்லைன்னு கவலைப்படுறாங்க இல்ல. சில பேருக்கு சொந்த வீடே இல்லை. சில பேருக்கு எனக்கு அது இல்லை இது இல்லை, பூண்டு இல்லை, புளி இல்லை, மிளகாய் இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை. சில பேருடைய கவலை எது இருக்குதோ இல்லையோ, அப்பா நாமம் இருக்கு, ஜெயிச்சிருவீங்க. அப்பா நாமம் இருக்கு, தாண்டிடுவீங்க. இந்த நாமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய வல்லமையில ஆயுதத்தை கொடுத்திருக்கிறேன். என் நாமத்தை எடுத்துக்கொண்டு போ. பிசாசு அலறுவான், வியாதி அலறும், எல்லாம் பயந்து ஓடும், சூழ்நிலைகள் மாறும். அப்பேற்பட்ட நாமம் உன் கரத்தில் உண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்கிட்ட இருக்கியா அந்த நாமம்? என்கிட்ட காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாமம் இருக்கு. அந்த நாமம் இயேசுவின் நாமம். இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? எதையும் ஜெயிச்சிருவேன். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து திட்டமாய் விசாரித்து, நீங்க போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவுகள் சொல்லி அனுப்பினான். எவ்வளவு நல்லவன் பாருங்க. சாஸ்திரியை கூப்பிட்டு ரகசியமா பேசி, குழந்தை பிறந்துக்குதாமே, எங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பத்திரமா போங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் கையில வச்சுங்க, போமா சாப்பிட்டுனே போங்க, உடம்ப பார்த்துங்க, நல்லா இருங்க, போய் இந்த கண்டுபிடிச்சிங்கன்னா நியூஸை மட்டும் என்ன பண்ணுங்க. எவ்வளோ அக்கறை இல்லை? இயேசுவை பார்க்கணும் அக்கறையா? இயேசுவை போட்டு தள்ளணும். அதனால ரகசியமா சாஸ்திரிகளை கூப்பிட்டு எப்படியெல்லாம் பேசணுமோ, எப்படியெல்லாம் மயக்கணுமோ, நல்லா அன்பு காமிச்சு, நல்லா அப்படியே என்ன பண்றா, அன்பை பரிமாறி வழி அனுப்பி விடுறான். ஹலோ, இருக்கிறீங்களா? யாரு? ஏரோது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களை ஏமாற்ற நினைப்பவர்களை அவர் ஏமாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த ஏரோது சாஸ்திரிகளை ஏமாற்றி விட வேண்டும் என்று எத்தனை பண்ணி நல்லா கூடையே இருந்து அன்பா பேசி பாசத்தை வெளிப்படுத்தி அக்கறையை வெளிப்படுத்தி எப்படியாவது இயேசுவை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அழகா சொல்றான். ஏன் தெரியுமா? அவங்களை ஏமாத்தணும் என்று தந்திரமா என்ன பண்றான்? வலைய வீசுறான். ஆனால் ஏமாற்ற நினைத்த ஏரோது ஏமாற்றப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், உங்களை யாரெல்லாம் ஏமாத்த நினைக்கிறானோ, உங்க கம்பெனியில, உங்க வீடுல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய கல்லூரியில யாரெல்லாம் உங்களை ஏமாற்ற வேண்டும் என்று கூட இருந்து சதிகளை செய்யறானோ, அவர்களை பரிசுத்த ஆவியானவர் ஏமாற்றுவார். Hallelujah. Sometimes we won't understand. நம்மால புரிஞ்சுக்க முடியாது. கூட இருக்கிறான், கால வருவான், இங்க ஒண்ணு பேசுவான், அங்க ஒண்ணு பேசுவான். கூட வேலையிலே உங்களை மாதிரி வேற லெவல் பிரதர், நீங்க செய்யற வேலை வேற லெவல்னுவான். மேனேஜர் கிட்ட போட்டு சொல்லுவான், அவனா வேலையை செய்யறான், இவனுக்கு இந்த சம்பளம் வேற, தூக்குங்க அப்படின்னுவான். ஆனா முன்னாடி வந்து என்ன வேலை? ஐயோ பிரதர், நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கம்பெனியே அப்படின்னுவான். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சிஸ்டர், நீங்க தான் வேற லெவல் அப்படின்னுவான். ஆனா பின்னாடி வந்து வேலைக்கே உழ வைப்பான். ஆமா, யார நம்புறது? ஏன் இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகத்துல அப்பேற்பட்ட காலத்துல தானே போயிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு இந்த நல்ல நாளில ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் உன்னோடு கூட இருந்து உன்னை ஏமாற்ற நினைக்கிறாங்களோ அவர்களை பரலோகத்தின் பிறப்பு நம்முடைய பாலகர், நம்முடைய இம்மானுவேல் அவர்களை உங்களுக்காக ஏமாற்றுவார். அவர்கள் ஏமாந்து போவார்கள், சத்துரு வெட்கப்பட்டு போவான், உங்கள் தலையை கத்த நிமிர செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏமாற்ற நினைத்த ஏரோது ஏமாற்று போனார். ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், நரகத்துக்கு போய் கொண்டிருந்த என்னை காப்பாற்றி பரலோகத்துக்கு நேராக என்னை நடத்தினாரே, என்னை போல அநேகர் நரகத்துக்கு நேரா போறாங்களே, அவர்களை எப்படியாவது இயேசுவின் பக்கமாக திருப்பிவிட வேண்டும் என்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்க தான் நட்சத்திரம், இயேசுவை காண்பித்து கொடுக்க வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாள் ஆண்டவர் சொல்றாரு,
show Jesus through your life. உங்க வாழ்க்கையின் மூலியமாக நீங்கள் வாழ்ந்து காட்டுவது மூலியமாக உங்க நண்பரிடத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல இயேசுவை பத்தி சொல்லுங்க. வெக்கப்படாதீங்க. இயேசுவை பத்தி சொன்னாம ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுமோ, நம்மளை ஒரு மாதிரி நினைப்பானோ, பிரச்சனையே இல்லை, பரவாயில்ல. அவருக்காக எதை இழந்தாலும் பல மடங்கு எனக்கு தருவார். அல்லேலூயா.